ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுற எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய எனேபிள் பண்ண வேண்டிய ஒரு 5 ட்ரிக்ஸ், அதாவது டெக்னிக்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன கேட்டகரியில் நம்ம இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை சொல்ல போகிறோம்னா, உங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் கால்ஸு பல நேரத்தில் தொல்லையும் கொடுத்துருக்கும், டிஸ்டர்பும் பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மீட்டிங்லையோ இல்லை ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த டைமில் உங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் கால்ஸை எந்த பட்டனையுமே நம்ம ப்ரெஸ் பண்ணாமல் சென்சார் மூலமாக இமீடியட்டாக சைலண்ட் மோடுக்கு எப்படி கொண்டு போகிறதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு ட்ரிக்காக நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் ட்ரிக்காக, உங்கள் டேபிளில் மொபைலை வச்சுருக்கிறீங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அந்த டைமில் உங்களுக்கு ஒரு கால் வருது. நம்ம யூஸ்ஃபுல்லாகவே நல்ல சவுண்டாக இருக்கிற மாதிரியான ரிங்டோன் தான் செட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஹை வால்யூமில் ரிங்டோன் வந்து அடிக்குது உங்களுக்கு. உடனே நீங்கள் உங்கள் மொபைலை கையில் எடுக்கிறீங்க. அப்படி நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது, அதாவது லிஃப்ட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சென்சார் மூலமாக உடனே உங்களுடைய வால்யூம் வந்து ரெடியூஸ் பண்ணி வைக்கிற மாதிரி எப்படி நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி செகண்ட் ட்ரிக்காக நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் ட்ரிக்காக, ஒரு சில மொபைலில் இது எனேபிள் ஆகிருக்கும், சில மொபைலில் எனேபிள் ஆகிருக்காது. என்னென்னா, உங்களுக்கு ஒரு கால் வருது, அதை அட்டன் பண்ணிவிட்டு உங்கள் காதில் வைக்கும் பொழுது அந்த மொபைலோட ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக ஆஃப் ஆகணும். அப்படி ஆஃப் ஆனால் மட்டும்தான் நம்ம தெளிவாக பேச முடியும். ஏன்னா ஆஃப் ஆகாமல் இருக்கிற சமயத்தில் உங்கள் இயரில் பட்டு மொபைலோட ஸ்க்ரீனு வேறு ஏதாவது மெனுவை ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. உங்கள் ஃபேஸில் இருக்கிற வியர்வை பட்டு டிஸ்பிளே மாறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னும் சில நேரத்தில் ஏதாவது நோட் பண்ணுறதுக்காக மொபைலை கையிலையும் பிடிக்காம காதுலையும் ஷோல்டர்லையும் கிரிப்பாக வச்சு பேசிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி சமயத்தில் மொத்தத்தில் நீங்கள் ஒரு காலை அட்டன் பண்ணி காதில் வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகணும். இதை எப்படி நம்ம எனேபிள் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தான் தேர்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபோர்த்து ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ஃப்ளாஷ் மோடு, அதாவது ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்கள் மொபைலில் சைலண்ட் மோடில் வச்சுருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய கால்ஸ் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஃப்ளாஷ் மோடில் உங்களுக்கு கால்ஸ் வருது அப்படின்னு இன்டிமேஷன் கொடுக்கும். இது சில நேரங்களில் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். சம்டைம்ஸ் உங்கள் வீட்டில் உங்கள் மொபைலில் சைலண்ட் மோட்லையும் ஃப்ளாஷ் மோட்லையும் ஆனில் வச்சுருக்கிறீங்க. அப்போ மொபைல் எந்த இடத்துல வச்சுருக்கீங்கன்னு தெரியாத சூழ்நிலையில் உங்கள் மொபைலுக்கு கால் பண்ணும்பொழுது இந்த ஃப்ளாஷ் அடித்து உங்கள் மொபைல் எங்கே இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியலாம். ஸோ இந்த ஃப்ளாஷ் மோடை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறதுங்கிறத ஃபோர்த்து ட்ரிக்காக நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸாக, உங்கள் கான்டாக்ட்லேயே இல்லாத ஒரு புது நம்பர் உங்களுக்கு வருதுன்னா ஃபஸ்ட்டாக அடிக்கிற ரிங்டோனு சைலண்ட் மோடில் வரும். அதுக்கப்புறம் கண்டினியூவாக வரக்கூடிய ரிங்டோனு உங்களுக்கு சவுண்டோட வரும். இது என்ன பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, சம்டைம்ஸ் இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஒரு புது நம்பரு உங்களுக்கு திடீர்னு வருது, கட் பண்ணிடுறாங்க. நம்ம மறுபடியும் திருப்பி கூப்பிட்டு யாருன்னு கேட்கும் பொழுது, இல்லைங்க தெரியாமல் நம்ம கூப்பிட்டோம் சொல்லுவாங்க. ஸோ தெரியாத யாராவது நம்மளுக்கு ஒரே ஒரு ரிங்கு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ரிங்டோனே வராத மாதிரி நம்ம எப்படி செட் பண்ணுறது. அதே மாதிரி சில பேர் மிஸ்டு கால் மட்டும் விடுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளே கூப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும். இது மாதிரி மிஸ்டு கால் பார்ட்டிகளையும் எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதாவது மிஸ்டு கால் விடுற பார்ட்டிகளோட ஃபர்ஸ்ட் ரிங்கு நம்மளுக்கு வராது. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஃபிஃப்த் ட்ரிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லா ட்ரிக்கையும் நம்ம டெமோவோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி டெக்னிக்கலான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்முடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். நான் என்னுடைய ரெட்மி மொபைலிருந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேம் மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு வரலின்னா உங்கள் மொபைலோட பிராண்ட் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் செப்பரேட்டான வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரிக்காக, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய இன்கமிங் கால்ஸை எந்த பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணாமல் எப்படி மியூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். உங்கள் மொபைலில் டயலரை ஓப்பன் பண்ணிக்கங்க. டாப் ரைட்டில் இருக்கிற செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள இன்கமிங் கால் செட்டிங்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற ஃபிளிப் டு சைலன்ஸ் ரிங்கர்னு இருக்கு, அது ஆஃபில் இருக்கு. ஆன் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. ஓகே, இந்த ட்ரிக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்க, இப்போ அந்த நம்பர் நம்ம ஆன் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு கால் வருது. ஜஸ்ட்டும் எதுவும் பண்ண வேண்டாம், மொபைலை திருப்பி வச்சிருங்க, அவ்வளோதான், சைலண்ட் மோடுக்கு போயிடுது. ஓகே, இப்போ இது கட் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் மறுபடியும் உங்களுக்காக திருப்பி காமிக்கிறேன். பாருங்க, ரிங் வந்துகிட்டே தான் இருக்கு, ஆனால் சைலண்ட் மோட்ல வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த டெக்னிக்ஸை நிறைய இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது வரும், அதனால எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே, செகண்ட் ட்ரிக்கா, மொபைலில் கையில் எடுக்கும் பொழுது அடிச்சுக்கிட்டு இருக்கிற ரிங்டோனோட வால்யூம் உடனே ரெடியூஸ் ஆகிற மாதிரி எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். சேம் டயலரை ஓப்பன் பண்ணிக்கங்க, அதுக்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இன்கமிங் கால் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் செகண்டாக இருக்கிற குவைட் ரிங்கர் வென் லிஃப்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்குது. ஆன் பண்ணிவிட்டு டோட்டலாக வெளியே வந்துடுங்க. ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். பாருங்கள், நம்ம இப்போ ஆன் பண்ணதுக்கப்புறமா அந்த மொபைல் வந்து டேபிளில் இருக்குது. இதுக்கு ஒரு கால், இன்கமிங் கால் வருது. ஸோ இப்போ அந்த ஃபோனை நான் கையில் எடுக்கிறேன். பாருங்கள், இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்க ரிங் வால்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கங்க, கண்டிப்பாக நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸாக, உங்களுக்கு வர்ற கால்ஸை அட்டன் பண்ணி நீங்கள் காதில் வைக்கும் பொழுது உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகணும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் மொபைலில் இருக்கிற டயலரை ஓப்பன் பண்ணிக்கங்க. டாப் ரைட்டில் இருக்கிற செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற இன்கமிங் கால் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் ஃபிஃப்த்தாக இருக்கிற ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படிங்கிறது வந்து ஆஃபில் இருக்குது. அதை ஆன் பண்ணிவிட்டு டோட்டலாக வெளியே வந்துடுங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், கால்ஸ் நமக்கு வருது. இதை அட்டன் பண்ணிவிட்டு பேசுகிறதுக்கு காதில் வைக்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக மொபைலோட ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆயிடுது. ஸோ நம்மளும் எந்த தடையும் இல்லாமல் பேசிக்க முடியும். ஸோ இந்த டெக்னிக்ஸை கண்டிப்பாக எனேபிள் பண்ணி வச்சுக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ட்ரிக்கா, ஃப்ளாஷ் மோட். இது எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். டயலரை ஓப்பன் பண்ணிக்கங்க. டாப் ரைட்டில் இருக்கிற செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்குள்ளே இன்கமிங் கால் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்குள்ளே ஃப்ளாஷ் வென் ரிங்கிங் அப்படிங்கிறது வந்து ஆஃபில் இருக்குது. அதை வந்து ஆன் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். பாருங்க, எனக்கு ஒரு இன்கமிங் கால்ஸ் வருது. இதில் இருக்கிற ஃப்ளாஷ் லைட் வந்து பிளிங்க் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு இருக்கிற சமயத்தில் சைலண்ட் மோடில் உங்கள் மொபைலை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வரும் பொழுது கால்ஸ் வருது அப்படிங்கிறத இந்த ஃப்ளாஷ் லைட் மூலமாக உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்கும். ஸோ இந்த டெக்னிக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஃப்ளாஷ் லைட் மோடை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் டெக்னிக்ஸாக, மியூட் ஃபர்ஸ்ட் ரிங்கை எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். உங்கள் மொபைலில் டயலரை ஓப்பன் பண்ணி டாப் ரைட்டில் இருக்கிற செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்குள்ளே இருக்கிற இன்கமிங் கால் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் மியூட் ஃபர்ஸ்ட் ரிங்கு அப்படிங்கிறது எனேபிள் பண்ணிக்கங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். உங்கள் கான்டாக்டில் இல்லாத புது நம்பர்லேருந்து உங்களுக்கு தவறுதலாக ஒரு கால்ஸ் வருதுன்னா வந்த அந்த காலோட ஃபஸ்ட் ரிங்கு உங்களுக்கு சைலண்ட்டாக தான் வரும். அப்படின்னா நீங்கள் ரிங்டோன் வச்சுருந்தாலும் ஃபஸ்ட்டு ரிங்கு சைலண்ட்டாக தான் உங்களுக்கு வரும். அது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா, உங்களுக்கு தவறுதலாக உங்கள் கான்டாக்டில் இல்லாத ஒரு புது நம்பரில் இருந்து கால் பண்ணிவிட்டு உடனே கட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய காலுக்கு யூஸ் ஆகும். இல்லைன்னா சில பார்ட்டிஸ் வந்து மிஸ்டு கால் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மிஸ்டு காலோட ரிங்டோனும் நம்மளுக்கு வராது. தவறுதலாக இந்த மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் நம்மளுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னாலும் அந்த தேர்ட் பர்சனோட நம்பரோட வால்யூம் ரிங்டோனும் நம்மளுக்கு கேட்காது. ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.